வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தின் விலையானது ஒரு கடும் சரிவில் காணப்படும் வேளையில் இந்த மாதத்தில் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து பயங்கர வீழ்ச்சிகளுடன் காணப்படுகிறது. இதே வேளையில் தங்கத்தின் விலையில் சரிவின் வேகம் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்லும் வேளையில் இதற்கு சற்றும் சலிக்காமல் வெள்ளியின் விலையும் தொடர் பயங்கர வீழ்ச்சியில் காணப்படுகிறது. இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24K தங்கம் 1 கிராம் 14,793 ரூபாவா 44 ரூபாய் சரிவில் காணப்படவில்லை. சவரன் 1,18,344 352 ரூபாய் ஒரே நாளில் சவரனுக்கு சரிந்து காணப்படுற அதே வேளையில் 10 கிராம் 1,47,930 440 ரூபாய் அப்படிங்கிற சரிவிலையும் 100 கிராம் 14,79,300 ரூபாயா 4,400 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. இதே வேலை சவரன் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,000 2,500 சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 4,000 5,000 வரை சரியாக வாய்ப்புகள் இருக்கு. அதே வேலை 22K தங்கத்தோட விலை 22K தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 13,560 40 சரிவுடன் காணப்படவில்லை. சவரன் 1,08,480 320 ரூபாய் சரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா சரிவுகளையும் சேர்த்தீங்கன்னா ஏற்றம் போக நம்மளுக்கு 9,400 ரூபாய் பக்கமாக சரிஞ்சிருக்கு. 10 கிராம் 1,35,600 400 ரூபாய் சரிவிலையும் 100 கிராம் 13,56,000 ரூபாயா 4,000 அப்படிங்கிற சரிவு பாதையில் நீடிக்கிற வேலை. இந்த சவரன் விலை 22K தங்கத்தோட சவரன் விலையை பொறுத்தவரை 1,08,480 காணப்படுறது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 2,200 300 சரிவுன்னு பார்க்குறப்போ 3,000 4,100 200 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. 18K தங்கத்தோட விலை 1 கிராம் 11,340 30 ரூபாய் சரிவோட காணப்படவில்லை. சவரன் விலை 90,720 இது எந்த நேரத்திலும் 90,000 கீழே சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. நம்மளுக்கு 240 ரூபாய் சரிஞ்சிருக்கு. 10 கிராம் 1,13,400 நம்மளுக்கு 300 ரூபாய் சரிவிலையும் இதே வேலை 100 கிராம் 11,34,000 ரூபாயா 3,000 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இந்த சரிவு மேலும் தொடர வாய்ப்புகள் இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மேற்கொண்டு இது வந்து பார்த்தா 91,000 92,000 குறைந்தபட்சமாக 86,000 85,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அவ்வப்போது சரிவுகளையும் தடுமாற்றத்திலையும் காணப்பட்டாலும் அமெரிக்க பங்குச்சந்தையானது 51,500 புள்ளிகளுக்கு மேலே காணப்படுது. இது 52,200 300 புள்ளிகள் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தை தொட்ட வேளையில் இப்போ வந்து கொஞ்சம் சரிவில் காணப்பட்டாலும் இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தின் வேகத்தை தாக்கத்தை விட மாறி மாறி இருக்கிற காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம சரிவுகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை கடந்த 30 நாட்களில் மட்டும் நம்மளுக்கு வந்து $500 ஆல்மோஸ்ட் $500 பக்கமாக சரிஞ்சு காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது.